கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 390 நாட்களாக தற்பொழுது வரை நீதிமன்ற காவலில் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் ஜாமீன் வழங்கப்படும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் ஆலோசனை வழங்கிய நிலையில் அமைச்சர் பதவியையும் 2 வாரத்திற்கு முன்பாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். ஆனால் தற்பொழுது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் செந்தில் பாலாஜியின் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. 22வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஜாமீன் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, அசோக்குமார் அவர்கள் சரணடைந்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறியுள்ளதால் நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை இது ஏற்படுத்தும் விதமாகத்தான் அமைந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் ஜாமீன் மனுவை கேட்கிறார் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் ராம்குமார் நீதிமன்றத்தில் முறையிட்ட பொழுதும், செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் வெளியே இருப்பதால் ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும், 2 குற்றவாளிகளும் வெளியே சுதந்திரமாக இருப்பதால் ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் வாதாடியதன் காரணமாக நீதிபதி செந்தில் பாலாஜிக்கு வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தீர்ப்பு வழங்கிய உடனேயே செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கறிஞரிடம் சண்டை போட்டுள்ளார். அமைச்சர் பதவியை உங்களது பேச்சை கேட்டுதான் ராஜினாமா செய்தேன், உடனடியாக ஜாமீன் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யுங்கள், இல்லை என்றால் நடப்பது வேறு என்று நீதிமன்ற வளாகத்தில் கத்தி பேசியதன் காரணமாக நீதிமன்றம் தற்பொழுது பிடிவாரண்டை மேலும் அதிகப்படுத்துவதாக கூறிவிட்டது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்களின் முன்கோபத்தினால் செந்தில் பாலாஜியின் வாழ்க்கையை சிறையில் முழுவதும் கழிக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிடும் என்று ராம்குமார் அவர்கள் மீண்டும் அவருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். பொறுமையாக இருந்தால் எல்லாம் நடக்கும் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி தற்பொழுது நீதிமன்ற காவல் மார்ச் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.